نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قد قال الله تعالى في كلامه المجيد وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ومن يخرج من بيته مهاجرا إلى الله ورسوله ثم يدركه الموت فقد وقع أجره على الله صدق الله مولانا العظيم قال نبينا صلى الله عليه وسلم أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم وكما قال النبي صلى الله عليه وسلم. இந்த புனிதம் நிறைந்த ஹிஜ்ரத் மற்றும் ஆஷூரா நோன்பில் சிறப்பு நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய தமிழ் மாநில ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் காரைக்குடி தாருல் உலூம் வெளியில பசங்க நாசரு நீங்களும் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. வெளியில உள்ள ஆளுங்க பேசிட்ட பசங்க விளையாண்டுட்டு இருக்க மாதிரி கொஞ்சம் அமைதி பண்ணுங்க. காரைக்குடி தாருல் உலூம் வடுகூர்தா அரபி கல்லூரியினுடைய முதல்வரும் புதுவையில் ஜாமியா மஸ்ஜிதுடைய தலைமை இமாமும் மரியாதைக்குரியவருடைய மச்சார் உள்ளிட்ட அனைவருக்கும் மீண்டும் எனது சலாத்தை சொல்லி இன்ஷா அல்லாஹ் 9 மணிக்கு இஷா தொழுகைக்கு தக்பீர் கட்டப்பட்டு தொழுகையில் நாம் எல்லாம் சேர்ந்து தொழுது கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். நீ மட்டும் சங்கையான பெருமக்களே, இது ஒரு அற்புதமான ஏற்பாடு. காரைக்குடி தேவகோட்டை உலமாக்கள் உலமா சபையிலிருந்து இந்த உம்மத்திற்கு ஹிஜ்ரத் தொடர்பான செய்திகள் போய் சேர வேண்டும். ஆஷூரா நாள் குறித்தும் நோன்பு குறித்தும் உண்டான செய்திகளும் இந்த உம்மத்திற்கு சேர வேண்டும் என்பதற்காக ஆலோசனை செய்து நம்முடைய கண்டனூர் மஸ்ஜிதை தேர்வு செய்து அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்காக உழைத்த, சிந்தனை செய்த, எல்லா வகையிலும் உதவியும் செய்த அத்தனை பெருமக்களையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. அவர்களுடைய வாழ்வில் அல்லாஹ் பறக்கச் செய்வானாக. சங்கையான பெருமக்களே, ஹிஜ்ரத் சம்பந்தமா நிறைய செய்தி சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஹிஜ்ரத் தொடர்பான நிறைய செய்திகள் வந்திருக்கு. இதுல இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் ஆஷூராவுடைய தினம். இந்த ஆஷூராவுடைய தினம் குறித்து நிறைய வரலாற்று நிகழ்வுகள் இருக்கிறது. சங்கை பொருந்திய சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பலை அல்லாஹ் பாதுகாத்த நாள். இது போன்று நிறைய செய்திகள், நிறைய நிகழ்வுகள் நடந்த நாள் இந்த ஆஷூராவுடைய முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள். இதுல இன்னொரு விஷயம் முக்கியமானதுன்னு சொன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட நாள்.
கர்பலா நடந்த நாள் அப்படின்னு சொல்லி நமக்கு வரலாறு நிறைய செய்தியை சொல்லியிருக்கிறது. அந்த வரிசையில் இந்த சமூகத்தில் அவர்கள் ஷஹீதான அந்த முகர்ரம் 10ஆம் நாள் அன்று சிலர்கள் அதனை துக்க நாளாக கடைபிடிக்கிறார்கள். இது ஒரு கவலைக்குரிய நாள். இந்த நாளில் எந்த விதமான நல்ல காரியங்களும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உண்டான சிந்தனையில இந்த நாளில் அவர்கள் தங்களை தாங்களே கவலையை வெளிப்படுத்தும் முகமாக சில மார்க்கம் அனுமதிக்காத காரியங்களை செயலை செய்கிறார்கள். என்ன சொன்னா எல்லாத்துக்கும் தெரியும், உடம்ப கிழிச்சுக்கிறது, பஞ்சா எடுக்கிறது, நெருப்புல இறங்குறது, இந்த மாதிரியான மார்க்கம் அனுமதிக்காத சொல்லாத காரியங்களை செய்கிறார்கள். அதற்கு அவர்கள் காரணம் சொல்லும் போது இது ஒரு துக்கமான நாள், இந்த துக்கத்தை நாங்கள் இது போன்ற காரியங்களை செய்து எங்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்துகிறோம் என்று சொல்லுகிறார்கள். உண்மையில் நாம் சிந்திக்கிறோம், சங்கையான பெருமக்களே, ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாகுவது என்பது அது துக்கமான காரியம் கிடையாது. ஒரு மனிதனுக்கு அந்த பாக்கியம் கிடைப்பது என்று சொன்னால் அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தம் இருந்தால் மட்டும்தான் கிடைக்குமே தவிர என்னைய போன்ற அல்லது தங்களை போன்ற மனிதர்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்குமா என்று சொன்னால் அது அல்லாஹ் ஒருவனுக்கு வெளிச்சம். அல்லாஹ் யாரை நாடுகிறானோ தேர்ந்தெடுக்கிறானோ அவர்களுக்கு உயர்தரமான பதவியாகி அந்த ஷஹீத் என்ற அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்கிறார். இங்கே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக இருப்பதை ஒரு துக்கமாக நாம் எப்படி கொண்டாட முடியும்? அதை ஒரு துக்க நாளாக நாம் எப்படி அனுஷ்டிக்க முடியும்? அதை ஒரு கவலைக்குரிய நாளாக நாம் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? மாறாக அது ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாள் என்பதாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் வாழும்போது அருமை சஹாபாக்கள் எல்லாம் தங்களுடைய உயிர் போகக்கூடிய இந்த நேரத்தில் பல நேரங்களில் போர்களில் சொல்லியிருக்கிறார்கள், இதோ இந்த கஅபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன், நான் ஜெயித்து விட்டேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். தங்களுடைய உயிர் போகக்கூடிய இந்த ஷஹீதாகக்கூடிய நேரத்தில் அருமை சஹாபாக்கள் உயிரை பெரிதாக மதிக்காமல் இந்த ஷஹீத் என்ற ஒரு அற்புதமான அந்தஸ்தை அல்லாஹ் தந்தானே என்பதற்காக உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் கூட ஆனந்தமான வார்த்தைகளை, சந்தோஷமான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார்கள். ஷஹீதாகுவது என்பது ஒரு கவலைக்குரிய அடையாளம் கிடையாது, ஒரு கவலைக்குரிய செயலும் கிடையாது, வருத்தப்படக்கூடிய காரியமும் கிடையாது. அருமையான பெருமக்களே, இந்த ஷஹீத் வேண்டும் என்று பல சஹாபாக்கள் துஆ செய்திருக்கிறார்கள். ஷஹீதான வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று உலகத்தில் ஹயாத்தாக வாழும் போதே சஹாபாக்கள் துஆ செய்திருக்கிறார்கள். சங்கே பொருந்திய சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்ட அற்புதமான துஆக்களில் இதுவும் ஒன்று. அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக வஜஅல் மௌத்தி ஃபீ பலதி ரசூலிக என்பதாக சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள். இந்த துஆவுடைய பொருள் என்ன தெரியுமா? யா அல்லாஹ், எனக்கு உன்னுடைய பாதையில் மௌத்தை தருவாயாக, நீ விரும்பக்கூடிய பாதையில் நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய அந்த ஷஹீத் என்ற மௌத்தை எனக்கு வழங்குவாயாக. அந்த ஷஹீதான மௌத்தும் கூட எங்கு எனக்கு நீ தர வேண்டும் தெரியுமா? வஜஅல் ஃபீ பலதி ரசூலிக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய ஊராகிய இந்த மதீனமா நகரில் எனக்கு தர வேண்டும் என்று தான் ஹயாத்தாக இருக்கும் போது விரும்பி கேட்டார்கள் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இங்கு நாம் ஒரு கணம் யோசனை செய்கின்றோம், ஷஹீத் என்பது கவலைக்குரிய ஒரு செயலாக இருக்குமையானால்
அது துக்கத்துக்குரிய ஒரு காரியமாக இருக்குமையானால் எப்படி இந்த சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய கோரிக்கையாக துஆவாக முன்வைப்பார்கள். இல்லை, ஷஹீத் என்பது அது மகிழ்ச்சிக்குரிய தினம், மகிழ்ச்சிக்குரிய காரியம், அல்லாஹ்வும் ரசூலும் பொருந்திக் கொண்டான் என்பதற்கு உண்டான அடையாளம். இதே போன்றுதான் சங்கை பொருந்திய சையதுனா சைஃபுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய, அல்லாஹ்வுடைய வாள் என்று சொல்லக்கூடிய காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அற்புதமான சஹாபி. எந்த போருக்கு தலைமை ஏற்று போனாலும் கூட அந்த போருடைய படைத்தளபதி காலிதா நிச்சயமாக அவர் வெற்றியோடு திரும்புவார். அவருக்கு தோல்வி என்ற அடையாளமே கிடையாது. காலித் தலைமையாக வந்தால் அந்த படை பின்வாங்கவும் மாட்டாது, தோற்கவும் மாட்டாது, வெற்றி வாகை சூடி வரும் என்று சொல்லி எல்லா மக்களும் பேசக்கூடிய அற்புதமான ஆற்றலை படைத்த சையதுனா காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்தில் இப்படி துஆ செய்கிறார்கள். என்ன துஆ தெரியுமா? தான் இந்த உலகத்தினுடைய கடைசி நிலையை உணர்ந்ததற்கு பின்னால், இந்த உலகத்திலிருந்து பிரியக்கூடிய கடைசி தருவாயை அவர்கள் உணர்ந்ததற்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள். அல்லாஹும்ம இன்னி அமூத்து கமா தமூத்துல் பஈர். யா அல்லாஹ், நான் ஒரு ஒட்டகம் மரணிப்பதை போன்று நான் இங்கு வீட்டில் மரணிக்கக்கூடிய நிலையை நான் உணர்கிறேன். ரப்பே, எனக்கு ஷஹீதுடைய அந்த வாக்கியத்தை கொடுக்க கூடாதா என்று சைஃபுல்லாஹ் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள். எண்ணி பார்க்கிறோம் சங்கையான பெருமக்களே, முஹர்ரம் 10ஆம் நாள் அன்று நாயகத்துடைய பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்பட்டார்கள், இல்லை ஷஹீதாக்கப்பட்டார்கள். அதனால் எங்களுடைய கவலையை, எங்களுடைய வேதனையை, எங்களுடைய துக்கத்தை, எங்களுடைய சங்கடங்களை, எங்களுடைய மன கஷ்டங்களை இது போன்ற காரியத்தால் வெளிப்படுத்துகிறோம் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும், ஷஹீத் என்பது அது கவலைக்குரிய காரியம் கிடையாது. அது மிகப்பெரிய பரக்கத்துக்குரிய, அல்லாஹ் ரசூலும் பொருந்திக் கொண்டான் என்பதற்குண்டான அற்புதமான ஒரு அந்தஸ்து பெற்ற காரியம் ஷஹீத் என்பதனை இது போன்ற நிகழ்வுகளை நாம் எடுத்து வைத்து சொல்ல வேண்டும். அருமையான பெருமக்களே, இன்னும் சொல்ல போனமையானால் அல்லாஹ் அந்த ஷஹீதுகளை குறித்து தனது திருமறையில் குர்ஆனில் சொல்லுவான், வலா தஹ்ஸபன்னல்லதீன குத்திலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத்தா பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன். அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை நீங்கள் மரணித்தவர்கள் என்று சொல்லாதீர்கள். நம்மெல்லாம் மௌத்தா போனா நமக்கு பேர் என்ன? நமக்கு பேர் என்னங்க? மையத்து. எப்ப மையத்தை தூக்குவாங்க கேட்கிறோம். ஹயாத்தா இருக்கும்போது ஒருத்தரை பார்த்து மையத்து இங்க வான்னு சொன்னா என்ன சொல்லுவாரு? என்னங்க சொல்லுவாரு? அப்ப ரூம் போனதுக்கு அப்புறம் யாரா இருந்தாலும் நம்ம என்ன மையத்து. ஆனா இந்த ஷஹீதானவர்களை குறித்து அல்லாஹ் என்ன சொல்றான்னு தெரியுமா? அவர்களுடைய உடலில் ரூபு இல்லை என்றால் கூட நீங்கள் அவர்களை ஏனைய மனிதர்களை சொல்லுவதை போன்று மையத் என்ற வார்த்தையை பயன்படுத்தாதீர்கள். பல் அஹ்யாவுன், அவர்கள் ஹயாத்தாக இருக்கிறார்கள். எப்படி நம்ம எல்லாம் ஹயாத்தா உட்கார்ந்து இருக்கிறோம்? ஹயாத்தா எப்படி இருக்கிறோம்? இந்த மாதிரி அவங்க ஹயாத்தாக இருக்கிறாங்க. மாத்திரமல்ல, இந்த ரப்பியும் யுர்ஸகூன், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உணவும் வழங்கப்படுது. உணவுக்கு யாருக்கு தேவைப்படும்? மையத்துக்கு தேவைப்படுமா? ஹயாத்தான. அப்ப அந்த ஷஹீதுகள் அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் நீத்த அந்த தியாகிகளை மையத் என்று சொல்லாதீர்கள். அவர்கள் ஹயாத்தாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உணவு கொடுக்கப்படுகிறது என்ற செய்தியை அல்லாஹ் திருமறையில் குர்ஆனில் சொல்லுகிறார். இந்த சுகதாக்கெல்லாம்
சுவனத்துல பறவையினுடைய உடலில் அவருடைய ரூகெல்லாம் பொருத்தப்பட்டு நாடிய விரும்பிய இடங்களுக்கெல்லாம் அந்த பறவையில் பறந்து சென்று ஜாலியாக தெரியும், சந்தோஷமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழாக கண்ணாடி கூண்டுகள் மாட்டப்பட்டிருக்கும். அதில் அவைகள் அடைந்து கொள்ளும். அவைகளுக்கு சிரமங்களோ கஷ்டங்களோ துக்கங்களோ எதுவுமே கிடையாது. இது யாருக்கு இந்த அந்தஸ்து? யார் இந்த உலகத்தில் ஷஹீதானார்களோ அவர்களுடைய ரூஹெல்லாம் நாளை அங்கே பறவைகளுடைய உடலில் பொருத்தப்பட்டு அவைகள் சுவனத்தில் உலாவசமாக சந்தோஷமாக சுற்றி திரியும். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் கேட்பான், ஹல் தஷ்தஹிதூன, சுகதாக்களே உங்களுக்கு ஏதேனும் விருப்பம் இருக்கிறதா, உங்களுக்கு என்ன ஆசை இருக்கிறது சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கேட்பான். அந்த சுகதாக்கள்லாம் சொல்லுவாங்க, ரப்பே எங்களுக்கு என்ன ஆசை இருக்கு, நாங்க சுவனத்துக்கு வந்துட்டோம், உன்னுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக ஆகிட்டோம், இங்க எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த சிரமமும் இல்லை. சுவனத்தில் இருப்பது ஒருத்தருக்கு சிரமமா இருக்குமா? சொர்க்கத்தில் இருப்பது சிரமமா இருக்குமா? அத்தனை நேமத்துக்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பே இதை தாண்டி வேற என்ன எங்களுக்கு வேண்டியது இருக்கு? இதை தாண்டி வேறு எதுவும் எங்களுக்கு இல்லை என்று சொன்ன போது இந்த கேள்வியை அல்லாஹ் 3 தடவை கேட்கிறான். ஹல் தஷ்தஹிதூன, உங்களுக்கு வேறு ஏதேனும் வேண்டுமா என்று அல்லாஹ் 3 முறை கேட்கும் போது அந்த சுபதாக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். ரப்பு இந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்கிறானே என்பதற்காக அந்த சுபதாக்கெல்லாம் அல்லாஹ்விடத்தில் சொல்லுவார்கள், யா ரப்பி, யா ரப்பி, எங்களின் இறைவா, நுரீது அன் துரத்த அர்வாஹனா ஃபி அஜ்சாதினா ஹத்தா நுக்தல ஃபீ சபீலிக மர்ரத்தன் உக்ரா. இறைவா, எங்களுக்கு எந்த விதமான ஆசைகளும் தேட்டங்களும் தேவைகளும் இங்கே உலகத்தில் இல்லை. நீ மீண்டும் மீண்டும் கேட்பதற்காக சொல்லுகிறோம். நீ எங்களுக்கு ஒரு காரியம் செய்கிறப்பே. என்ன காரியம் தெரியுமா? எங்களை மீண்டும் நீ உலகத்திற்கு அனுப்பு. எங்களுடைய ரூகை, எங்களுடைய உயிரை எங்களுடைய உடம்போடு பொருத்தி எங்களுடைய உலகத்திற்கு நீ அனுப்பு. அப்படி அனுப்பினால் நாங்கள் எதை வேண்டுவோம் தெரியுமா? எதை கேட்போம் தெரியுமா? எந்த காரியத்தை மீண்டும் செய்துவிட்டு உன்னிடத்தில் வருவோம் தெரியுமா? ஹத்தா நுக்தில ஃபீ சபீலிக மர்ரத்தன் உக்ரா. நீ எங்களுக்கு எங்களுடைய உடலில் ரூகை கொடுத்து, எங்களுக்கு ஹயாத்தை கொடுத்து, சுவனத்திலிருந்து மீண்டும் உலகத்திற்கு நீ அனுப்பினால் அங்கு சென்றாலும் கூட நாங்கள் ஷஹீதாகித்தான் மீண்டும் உன்னிடம் வருவோம். அந்த ஷஹீதுடைய பாக்கியம் வேண்டும் என்பதற்காக கேட்கிறோம். ரப்பே, மீண்டும் எங்களை நீ உலகத்திற்கு அனுப்பு என்று சுவனத்தில் இருக்கக்கூடிய சுபதாக்கெல்லாம் சொல்லுவார்கள் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் அதற்கு சொல்லுவான், மரணித்தவர் ஷஹீதானவர் யாராக இருந்தாலும் மீண்டும் உலகத்திற்கு அனுப்புவதில்லை என்று நான் தீர்மானம் செய்துவிட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுவான். இங்க நம்ம என்ன கேட்கிறோம் சொன்னா, ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பாதையில மரணிப்பது, ஷஹீதாகி போவது, அது ஒரு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டாத செயலாக இருக்குமையானால், பாவமான செயலாக இருக்குமையானால், எப்படி சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஷஹீதுகள் மீண்டும் எங்களுக்கு ஷஹீதுடைய பாக்கியத்தை கொடு என்று கேட்பார்கள். அதை எப்படி அல்லாஹ் அதை அனுமதிப்பான்? அதனால பெருமக்களே, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் ஷஹீதானார்கள். அது ஒரு வருத்தத்திற்குரிய கவலைக்குரிய நிகழ்ச்சி கிடையாது. அந்த கவலையை வெளிப்படுத்துகிறோம் என்ற முகமாக தன்னைத்தானே கீறி கிழித்துக் கொண்டு, தன்னைத்தானே வேதனை செய்து கொண்டு நோவனை செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அதையும் தாண்டி இன்னும் ஒன்றையும் பெருமானார் சொன்னார்கள். ஒருவர் தன்னுடைய கவலையை, துக்கத்தை அனுஷ்டிக்க வேண்டும், கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் 3 நாட்களுக்கு மேலாக அதனை கடைபிடிக்க கூடாது.
ஒருவருடைய கணவர் இறந்தா அந்த அம்மா 4 மாசம் 10 நாள் இதா இருக்கணுமே தவிர வேற எதற்காக வேண்டியும் தன்னுடைய கவலையை வெளிப்படுத்துகிறோம் என்பதற்காக அவர் 3 நாட்களுக்கு மேலாக இந்த காரியத்தை கவலையை வெளிப்படுத்துகிறோம் என்பதை காட்டக்கூடாது என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அருமையான பெருமக்களே, எனவே இந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களுடைய கர்பலாவில் ஷஹீதானது ஒரு துக்கம் என்று சிலர்கள் கொண்டாடக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாம் மார்க்கத்தில் இல்லாத காரியம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் அன்று ஆஷுராவுடைய நோன்பு வைக்க வேண்டும். தெளிவாக சொன்னார்கள் தலைவர் அவர்கள். அஃதலு ஸியாமி பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமலான் மாதத்திற்கு அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்பு மிகவும் சிறப்பான நோன்பு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அருமையான பெருமக்களே, இந்த ஹிஜ்ரத்துடைய பாடம், இந்த ஹிஜ்ரத்துடைய பயணம் பல்வேறு பாடங்களை நமக்கு தந்தாலும் கூட அது முதலில் அல்லாஹ் என்ற அந்த தவக்கல் வேண்டும். அல்லாஹ் என்ற அவனின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வேண்டும். வரலாறை மீண்டும் சொல்லி வருவதற்காக இல்லை. தவறு புகையில் இருந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்கட்டான சூழ்நிலை கூட இருக்கக்கூடிய சித்தீக்குல் அக்பர் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இதோ கால் தெரிகிறது, சற்று குனிந்து பார்த்தால் நம்மை பார்த்து விடுவார்களே. இங்கே சித்தீக்குல் அக்பருடைய கவலை அவர்கள் தன்னுடைய ரூவை குறித்து, தன்னை குறித்து கவலைப்படவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருக்கு எதுவும் எந்த ஆபத்தும் வந்துவிடக் கூடாது, எந்த சிரமங்களும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக நாயகத்தை குறித்துத்தான் அவர்கள் கவலைப்பட்டார்கள். அதனால் தானே எந்த நேரத்திலும் பெருமானாருக்கு தொந்தரவுகள் வரக்கூடாது என்பதற்காக புகையில் இருந்த அந்த பாம்பு தீங்கிய போதும் கூட அசையாமல் அதனுடைய வேதனையை அனுபவித்தார்களே தவிர எங்கே சற்று அசைந்தால் பெருமானார் அவருடைய தூக்கம் போயிருமோ என்பதற்காக அசையாமல் இருந்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. இங்கே அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று சொன்னதற்கு பின்னால் அல்லாஹ் அடுத்து அவர்களுக்கு செய்திருக்கக்கூடிய உபகாரங்களும் உதவிகளும் என்ன தெரியுமா? அல்லாஹ் அவர்களுக்கு நிம்மதியை இறக்கி வைத்தார். எதிரிகளுடைய பயத்தை பற்றி எந்த கவலையும் இல்லை, எதிரிகள் குறித்து எந்த சிந்தனையும் இல்லை. உள்ளம் தெளிவாக இருந்தது, பயம் இல்லாமல் இருந்தது. இங்கே இன்னொன்று பாதுகாப்பையும் அல்லாஹ் கொடுத்தார். தவறு கோயில் இருக்கக்கூடிய அந்த நாயகத்துக்கும் நாயகத்தோழருக்கும் அல்லாஹ் இன்னொரு பாதுகாப்பை கொடுத்தான். அது என்ன பாதுகாப்பு தெரியுமா? நம்முடைய கண்களால் பார்க்க முடியாத பாதுகாப்பு. கண்களினால் பார்க்க முடியாத பாதுகாப்பையும் சவுர்குகையில் இருக்கக்கூடிய அந்த இருவருக்கும் கொடுத்தேன். இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லி வரக்கூடிய சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், குகைக்கு வாசலில் புறா கூடு இருந்தது, சிலந்தி வலை இருந்தது. இதெல்லாம் கண்ணினால் பார்ப்பது. கண்ணுக்கு பார்க்காத பாதுகாப்பு என்ன தெரியுமா? இத்தனையும் மீறி அந்த கயவர்கள் குகைக்குள் வந்திருந்தால் அவர்கள் எரிந்து நாசமாகி போயிருப்பார்கள். அவர்களுடைய சாம்பல் கூட கைக்கு கிடைத்திருக்காது. அத்தகைய உதவியை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் சித்தீக்குல் அக்பருக்கும் கொடுத்தான். இதே போன்றுதான் நபியினா மூசா